ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம். ஏதோ கண்ணுக்கு தெரியாத சுவாமியையும் ஆத்மாவையும் பற்றித்தான் ஹிந்து சாஸ்திரங்கள் இருக்கின்றன. லோக வாழ்க்கைக்கு உபயோகமாக அவற்றில் ஒன்றும் இல்லை என்று கண்டனம் செய்வதுண்டு. உண்மையில் நம்முடைய சாஸ்திரங்களில் இல்லாத சயின்ஸ் எதுவுமே இல்லை. நமது புராதன சாஸ்திரங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த உண்மை தெரியும். ஆயுர்வேதத்தை, சரகர், சுச்ருதர் முதலானவர்களின் கிரந்தங்களை பார்த்தால் இப்போதைய பெரிய டாக்டர்களும் அதிசயிக்கும்படியான மருத்துவ முறைகளும் சர்ஜரி விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறோம். மிகவும் புராதனமான அதர்வண வேதத்திலேயே யுத்தத்தில் உண்டாகும் பலவிதமான காயங்களை குணப்படுத்தும் மூலிகைகள், சிகிச்சை முறை முதலியவற்றை பற்றி சொல்லியிருப்பது இப்போது ரொம்பவும் உபயோகமாக இருப்பதாக சமீபத்தில் காசி சர்வகலாசாலையில் ஒருத்தர் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்திருக்கிறார். என்ஜினியரிங் டெக்னாலஜியிலும் ஆதியிலேயே அபாரமான திறமையை நம்மவர்கள் காட்டியிருக்கிறார்கள். போஜராஜன் செய்த சமராங்கன சூத்திரத்தில் ஆகாய விமானம் உள்பட பலவிதமான மிஷின்களை செய்வதற்கான அடிப்படை தத்துவங்களை விவரித்திருக்கிறது. சுமார் 2000 வருஷங்களான ஓர் இரும்பு ஸ்தம்பம் இன்றைக்கும் தில்லி குதுப்பினாருக்கு பக்கத்தில் துருப்பிடிக்காமல் இருக்கிறது. டாடா தொழிற்சாலை இல்லாமலே இப்படிப்பட்ட பெரிய தூணை எந்த உலையில் ஃபர்னேஸ் அடித்து உருவாக்கினார்கள் என்று ஆச்சரியப்படும்படி இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே இப்படி பல என்ஜினியரிங் அற்புதங்கள் இருக்கின்றன. பல நூற்றாண்டுகளான கல்லணை எந்த விதமான கலவையால் கட்டப்பட்டது என்று இன்றும் புரியவில்லை. ஆவுடையார் கோவில் கொடுங்கையில் பாறாங்கல்லை ஒரு காகிதத்தின் அளவுக்கு மெல்லியதாக இழைத்திருக்கிறார்கள். திருவேலி மிளலை வவ்வால் ஒட்டி மண்டபத்தின் பிரம்மாண்டமான வளைவை ஆர்க் எந்த ஆதாரத்தில் கட்டியிருக்கிறார்கள் என்று என்ஜினியரிங் நிபுணர்களும் வியக்கிறார்கள். ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்.